ஐந்தாம் தமிழர் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்ற மாதம் மார்ச் 22 அன்று வெளியிட்ட செய்தித்தாள் விழியத்தை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த விழியத்தில் இந்த செய்தித்தாளை எப்படி வாங்கணும்னு தெளிவாக சொல்லியிருந்தோம். நிறைய பேர் அதை பார்த்துட்டு செய்தித்தாளுக்கு ஆண்டு சந்தா 100 ரூபாய் செலுத்தி அந்த செய்தித்தாளை வாங்கியிருந்தாங்க. ஆனால் இன்னுமே நிறைய பேர் வாங்காமல் இருக்காங்க. வாங்காதவர்கள் சீக்கிரமாக வாங்கிக்கோங்க. சரி, இப்போ ஒரு முக்கியமான அறிவிப்பு என்னன்னா, போன மாசத்தோட செய்தித்தாளை இப்போ உங்களுக்கு இலவசமா தரப்போறோம். இதன் மூலியமா மக்கள் மத்தியில இந்த தமிழக செய்திகள் செய்தித்தாள் மக்கள் மத்தியில நல்லா பரவும்னு நம்புறோம். இந்த நியூஸ் பேப்பரோட PDF லிங்கை இந்த விழியத்தோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அனைவரும் இந்த லிங்கை கிளிக் செய்து டவுன்லோட் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த செய்தித்தாளை பரப்புங்கள். அது மட்டும் இல்லாமல் அனைவரும் இந்த செய்தித்தாளுக்கு ஆண்டு சந்தா 100 ரூபாய் செலுத்தி இந்த வருடத்திற்கான அத்தனை செய்தித்தாளையும் வாங்க சொல்லுங்கள். தமிழர்களின் ஆதரவு இருந்தால் மட்டும்தான் தமிழர்களால் எழுச்சி பெற முடியும். உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்த ஊடகங்கள் எல்லாமே யூத பிராமணர்களோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. இவங்க மத்தியில உண்மையான செய்திகள் மட்டும் மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி நாங்க ஐந்தாம் தமிழர் சங்கம் இந்த தமிழக செய்தித்தாளை வெளியிட்டிருக்கோம். அனைவரும் இந்த செய்தித்தாளை வாங்கி ஆதரவு தாருங்கள். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி இந்த செய்தித்தாளை வாங்கி உங்களை சுற்றி உள்ள, அதாவது பக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச கடையில் இந்த செய்தித்தாளை அவங்க கிட்ட கொடுத்து சேல் பண்ண சொல்லுங்க. இப்படி பண்றதுனால நம்ம கருத்தியல் நல்லா பரவும். ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு பண்றதுல தப்பே இல்லை. இந்த மாதிரி ஒருத்தரும் பண்ண நம்மளோட கருத்தியல்ன்றது மக்கள் மத்தியில வேகமா பரவ ஆரம்பிக்கும். பொதுவா பிராமணர்களுக்கு அவங்க கொள்கையை பரப்புறதுக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்னு இருக்கு. அதே மாதிரி அதிமுக, திமுக அவங்க எல்லாருக்குமே ஒரு செய்தித்தாள் இருக்கு. ஆனா தமிழர்களுக்குன்னு இது வரைக்கும் ஒரு செய்தித்தாள் கூட இல்லை. நம்ம தான் அதை முதலா உருவாக்கி இருக்கோம். இந்த மாதிரி நீங்க கருத்தியலை பரப்புறது மூலமா மக்கள் மத்தியில இத பத்தி நிறைய பேசுவாங்க. நம்மளோட கருத்தியல் நல்லா பரவப்படும், பேசப்படும். இப்படி ஒரு சங்கம் இருக்குன்றது சீக்கிரமாவே வெளியே தெரிய ஆரம்பிக்கும். சென்ற மாதம் அனுப்பிய செய்தித்தாள் இன்னும் ஒரு சிலருக்கு வரலன்னு சொல்லிட்டு வரீங்க. இந்த செய்தித்தாளை ஸ்டாம்ப் போட்டி அனுப்புறதால இதுக்கு நம்ம கிட்ட ட்ராக்கிங் ஐடி இல்லை. தபால் அலுவலகங்கள்ல நிறைய பேர் நம்ம சங்கத்தோட பேரை பார்த்தாலே நமக்கு எதிராக செயல்படுறாங்க. அதனால செய்தித்தாள் உங்களுக்கு வரலைன்னா எங்களுக்கு தகவல் கொடுங்க. அதற்கான மாற்று வழியை உங்களுக்கு தெரிவிக்கிறோம். முன்பே சொல்லியிருந்தோம், செய்தித்தாள் தயாரிக்க நிறைய செலவாகுது. ஒரு மாத செய்தித்தாளுக்கு 10,000 ரூபாய் செலவாகுது. இது வரைக்கும் 500 பேர் ஆண்டு சந்தா செலுத்திருக்காங்க. இதை வச்சு 5 மாசத்துக்கு தான் தயாரிக்க முடியும். அதனால மக்கள் எல்லாரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னுமே நிறைய மக்கள் வாங்காம இருக்காங்க. நீங்க ஆதரவு கொடுத்தாதான் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் முன்னெடுத்து செய்ய முடியும். அதனால அனைவரும் இந்த செய்தித்தாளுக்கு ஆண்டு சந்தா செலுத்தி வாங்கிக்கோங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு இந்த செய்தித்தாளை வாங்கி கொடுங்க. இந்த தமிழக செய்திகள் செய்தித்தாளுக்கு யாராவது நன்கொடை கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா திரையில காட்டப்படுற இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு பணம் செலுத்தலாம். இல்லைனா இந்த ஜிபே நம்பருக்கும் பணம் செலுத்தலாம். பணம் செலுத்திய பிறகு சங்கத்தை தொடர்பு கொள்ளுங்க. சரி, இப்போ இந்த மாசத்துல ஒரு நியூஸ் பேப்பர் வெளியாயிருக்கு. அதுல இருக்க ஒரு சில தலைப்புகளை பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவிப்பு. ஐந்தாம் தமிழர் சங்கம் வெளியிட்டிருக்க டிஷர்ட்டை அனைவரும் வாங்கி பயன்படுத்துங்கள். நம் கடவுளர்கள் கண்ட விஞ்ஞானங்களை பரப்புரை செய்யும் வகையில் இந்த டிஷர்ட்டை அனைவரும் வாங்கி அணியுங்கள். ஒரு டிஷர்ட்டின் விலை 350 ரூபாய். கட்டண விவரங்களை பற்றி இங்க கொடுத்திருக்கோம். அனைவரும் இந்த டிஷர்ட்டை வாங்கி கடவுளர்களின் ஆசையை பெறுங்கள். சரி, இப்போ இந்த நியூஸை பாருங்க. குமரி மாவட்டத்தை சூறையாடும் குவாரிகள். கன்னியாகுமரி மாவட்டத்துல கிலாமலைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த மலையை சுத்தி நிறைய பழங்குடியினர் மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. இந்த கிலா மலையோட நடு பகுதியில புகைகள் வரா மாதிரி ஒரு வெடிப்பு ஏற்பட்டது. இதனால ஒரு பெரிய பாறை கிலாமலை உச்சியிலிருந்து உருண்டு ஓடுச்சு. இது நடந்ததால அங்க வாழ்ற பழங்குடியினர் மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனா அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் எல்லாரும் பயத்துல இருக்காங்க. இந்த மலை வெடிப்பு யூத பிராமணர்களோட சதியா இருக்குமோன்னு சந்தேகம் வருது. ஏன் இந்த சந்தேகம் வருதுன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்துல அதிகமான குவாரிகள் செயல்பட்டு வருது. சரி, இங்க பாருங்க. இந்த நியூஸ்க்கான கேள்விகள் மற்றும் தீர்வுகள் இங்க கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி கேள்விகள் தீர்வுகள் எந்த செய்தித்தாளையும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா நாங்க கொடுத்துருக்கோம். இந்த கேள்விகள் மற்றும் தீர்வுகளை படிக்கும் போது மக்களுக்கு இந்த நியூஸை பத்தின ஒரு நல்ல விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தும். மக்களை சிந்திக்க வைக்கும். இப்போ இந்த நியூஸை பாருங்க. விடாமுயற்சி படக்குழுவின் விபரீத முயற்சி, தானாக சிக்கிக்கொண்ட படக்குழு.
விடாமுயற்சி. இந்த படம் எடுக்கும்போது ஒரு கார் விபத்து ஒன்று நடந்துச்சு. அந்த கார்ல நடிகர் அஜித்தும் நடிகர் ஆரவும் அந்த கார்ல இருந்தாங்க. இந்த விபத்து வீடியோவை யூத கட்டுப்பாட்டுல இருக்க லைகா நிறுவனம் வெளியிட்டு இருந்தாங்க. இது சோசியல் மீடியால ரிலீஸ் ஆகி நல்ல வைரல் ஆச்சு. இத பார்க்கும்போது மக்களுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த நடிகர்கள் மேல வரும். இதுக்காகவே நிறைய பேர் செலவு பண்ணி இந்த படத்தை போய் பார்ப்பாங்க. படக்குழு நல்ல லாபம் சம்பாதிப்பாங்க. பாத்தீங்களா மக்களோட மனசுல எப்படியெல்லாம் இவங்க விளையாடுறாங்க. மக்களை நல்லா முட்டாளாக்குறாங்க இந்த யூத பிராமணர்கள். அவங்க நினைச்சிருந்தா விபத்து நடந்த அன்னைக்கே இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணிருக்கலாம். ஆனா அவங்க அப்ப பண்ணல, இப்ப பண்ணிருக்காங்க. இதே போலதான் இன்னொரு எடுத்துக்காட்டுக்கு வலிமை திரைப்படம். இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடியே நடிகர் அஜித் பைக் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி காட்டுவாங்க. இது எல்லாமே ஒரு மார்க்கெட்டிங் தான், ஒரு பக்கா பிளான் தான். இனிமேலாவது இந்த மாதிரி செய்திகளை பார்த்து மக்கள் யாரும் ஏமாறக்கூடாது. அதுக்கு தான் இந்த செய்தியோட முழு விவரத்தையும் இந்த செய்தித்தாள்ல கொடுத்திருக்கோம். இதற்கான தீர்வுகள் பற்றியும் கொடுத்திருக்கோம். சரி, இப்போ செய்தித்தாள்ல இருக்கிற ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி பார்ப்போம். மருத்துவ குறிப்பு, குழந்தைகளுக்கான மருத்துவ குறிப்பு, அப்புறம் பெண்களுக்கான மருத்துவ குறிப்பு, அதுக்கப்புறம் பொது மருத்துவ குறிப்பு, இந்த மாதிரி எல்லா மருத்துவ குறிப்புமே கொடுத்திருக்கோம். இதை எப்படி செய்யறது, இதற்கான பலன்கள்லாம் என்னென்ன அதை பத்தியும் கொடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் சமையல் குறிப்பும் கொடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் குழந்தைகளோட புத்தி கூர்மையை அதிகரிக்க ஒரு சில விடுகதைகளை கொடுத்திருக்கோம். கண்டிப்பாக குழந்தைகளுக்கு இது பயன்படும். இந்த மாதிரி இந்த செய்தித்தாள்ல நிறைய விஷயங்களை நாங்க சொல்லியிருக்கோம். தமிழர்கள் அனைவரும் இந்த தமிழக செய்திகள் செய்தித்தாளை வாங்குங்க. இந்த செய்தித்தாளுக்கு ஆண்டு சந்தா 100 ரூபாய் மட்டுமே. நம்ம தேவையில்லாத விஷயத்துக்கு எவ்வளவோ செலவு பண்றோம். ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு 100 ரூபாய் கொடுக்கிறது தப்பே இல்லை. இதன் மூலியமா நம்ம தமிழர்கள் தான் மீண்டெழ போறோம். நாம தமிழர்கள் எழுச்சி பெறத்துக்கு மக்களோட ஆதரவு கண்டிப்பாக தேவை. அதனால தமிழர்கள் அனைவரும் இந்த செய்தித்தாளை வாங்கி பயன்படுத்துங்கள். இருங்க ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த விழியம் இருக்குல்ல, இந்த விழியத்தை நாங்க யூடியூப்ல அப்லோட் பண்ணோம். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே யூடியூப் அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணிருச்சு. எதனால ரிமூவ் பண்ணுச்சு நாங்க செக் பண்ணி பார்த்தோம். இந்த மாசத்துல நாங்க ரிலீஸ் பண்ணிருக்க செய்தித்தாள்ல இருந்து ஒரு முக்கியமான உலக அரசியல் கலந்த நியூஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அந்த நியூஸ் அப்படியே யூதர்களுக்கு எதிரான நியூஸ். இந்த நியூஸ் வெளியே வந்தா மக்கள் எல்லாரும் விழிப்புணர்வு அடைவாங்க. இந்த யூதர்களுக்கு ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு யூடியூப்ல அந்த விழியத்தை உடனே நீக்கிட்டாங்க. பாத்தீங்களா, எந்த நியூஸ் சேனலும் போடாத ஒரு நியூஸை நாங்க கலெக்ட் பண்ணி இந்த செய்தித்தாள்ல கொடுத்துருக்கோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த செய்தித்தாள் எவ்வளவு முக்கியமானதுன்னு. அது மட்டும் இல்லை, இந்த விழியத்திலிருந்து அந்த முக்கியமான நியூஸை ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் அப்லோட் பண்ணோம். திரும்பவும் வீடியோவை ரிமூவ் பண்ணிட்டு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. இந்த முறை எதுக்காக ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்கன்னா, சென்ற மாதம் மார்ச் 22ஆம் தேதி அன்று வெளியிட்ட செய்தித்தாள் அறிவிப்பு பற்றின விழியத்தோட தம்ப்நெயில்ல ஆரோன் புஷ்னெல் பற்றிய தகவல் இருந்துச்சு. அந்த தகவல் இருந்ததுக்கே ஸ்ட்ரைக் கொடுத்து இப்போ ஒரு வாரத்துக்கு நம்ம சேனலை முடக்கி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக்குக்காக அப்பீல் பண்ணோம். கடைசியில் அப்பீலையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ 5ஆம் தமிழர் சங்கம் 2.0 சேனல்ல வீடியோஸே அப்லோட் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. பாத்தீங்களா நமக்கு எப்படிலாம் இவங்க பிரச்சனை கொடுக்குறாங்க. யூடியூப்ல தேவையில்லாத விஷயம்லாம் நிறைய இருக்கு, அதுக்கெல்லாம் அலோவ் பண்றாங்க. நம்ம கஷ்டப்பட்டு ஒரு உண்மையான நியூஸை கலெக்ட் பண்ணி போட்டா அதை ரிமூவ் பண்றாங்க, சேனலுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்க இந்த யூத யூடியூப். தமிழர்களான நாம இந்த யூத யூடியூபுக்கும் நம்ம விழியத்தை பார்க்குற வந்தேரிகளுக்கும் ஒரு குட்டி கதை சொல்லலாமா? அதாவது 5ஆம் தமிழர் சங்கம் 1.0 சேனல் தொடங்கி 7500 சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு நாம மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துட்டு போயிட்டு இருந்தோம். அந்த சமயத்துல கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 5G பற்றின ஒரு ஆய்வு விழியத்தை வெளியிட்டோம். அந்த விழியத்தை பார்த்து பயந்து யூடியூப் நம்ம சேனலுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்து 90 நாட்களுக்கு முடக்கிட்டாங்க. அந்த ஆதங்கத்துல உடனே 2.0 சேனல் தொடங்கி இப்போ பல விழியங்கள் தொடர்ந்து வெளியிட்டு 78,000 சப்ஸ்கிரைபர்ஸோட சிறப்பா இருக்கும். இப்போ மறுபடியும் நீங்க இந்த 2.0 சேனலை முடக்கனா, அதாவது தடை செஞ்சா, அதுக்கப்புறம் எங்க வளர்ச்சி இன்னும் அபாரமா இருக்கும். நீ வெட்ட நாங்க தமிழர்கள் எல்லாருமே விதையா முளைச்சிக்கிட்டே வருவோம்.